நிச்சயமாக இந்த நூல் ஒரு பெரிய அதிர்வலையை உருவாக்கக்கூடிய நூல். இந்த நூலை மிக குறுகிய காலத்தில் நான் எழுதிவிட்டேன் என்று சொல்வதெல்லாம் பொய் தான். நீண்ட காலமாக அவர் மனதுக்குள்ள ஒரு கொந்தளிப்பாக நினைவை எரித்து கொண்டிருந்த வரலாற்று நிகழ்வுகளை தான் அவர் தொகுத்து வச்சிருக்கிறாரு. நான் நூலை சீக்கிரம் எழுதினங்கிற பொய்யெல்லாம் நாங்கள் நம்ப தயாராக இல்லை. இந்த நூலாசிரியரை நான் நீண்ட காலமாக அறிவேன். ஒவ்வொரு கதைகளும் இந்த சமூகத்தில் நடந்தது தான். வரலாறைத்தான் சிறுகதைகள் என்கிற பெயரில் ஆவணப்படுத்தியிருக்கிறாரு. இந்த தமிழ் சமூகத்தினுடைய நாங்கள் தான் இலக்கியவாதிகள் என்று மார்தட்டி கொள்ளுகிற நம்முடைய இலக்கிய உலகம் இந்த நூலை தொட அஞ்சுவதற்கு காரணமே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நெருப்பு தான். அப்படி ஒரு அருமையான நூலை படைத்து தாமிரபரணி சிந்தனையின் பள்ளியின் சார்பாக ஒரு திறனாய்வு கூட்டத்திற்கு வழிவகுத்த அன்பிற்குரிய தோழர் நூலாசிரியர் எம் தீன் அவர்களை ஏற்புரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் பொறுமையெல்லாம் சோதிக்கிற இடத்துல நான் இல்லை. செவ்வருக்கை நூலை உருவாக்கியவர்கள் தமிழ்மாறனும் தோழர் பிரியாவும் தான். பிரியா இதுக்கு முன்னாடி இதே இடத்துல மாடியில் நடந்த சாதியும் காதலும் என்கிற ஒரு கருத்தரங்கை மக்கள் வழக்கறிஞர் பாப்பா மோகன், மற்றும் வழக்கறிஞர் திவ்யா பாரதி அவங்கெல்லாம் பேசினாங்க. ஒரு காத்திரமான நல்ல கூட்டம். அதை போல் இருக்கும் என்று தான் இன்றைக்கு கூட காவல்துறையினர் இன்றைக்கு வந்திருக்காங்க. என்ன அந்த காதலும் சாதியமும் என்ன செய்தது, என்ன செய்து கொண்டிருக்கிறது, என்ன செய்ய போகிறது, என்ன செய்ய வேண்டும் இந்த நாட்டுக்கு நாம் எல்லோரும் என்கிற வேறு ஒரு மிக பிரமாண்டமான ஒரு செயலை செய்து காட்டினார். நான் அன்றைக்கு தான் முதலாக தோழர் பிரியாவினுடைய பேச்சை கேட்டேன். பிரியா ஒரு இன்டலெக்சுவலான ஒரு பெண்மணி. அறிவின் நுட்பத்தை இந்த சமூகத்தோடு பொருத்தி பார்ப்பது என்பது சாதாரணமாக நிகழக்கூடிய செய்தி அல்ல. இன்றைக்கு இருக்கிற இந்த சமூகத்தினுடைய வாழ்வியலை பற்றி நீங்கள் கூர்ந்து அவதானிக்கிற மனிதர்கள் அதிகமாக இருக்கிறார்களா என்றால் இன்றைக்கு இல்லை. புதுமை பித்தன் சிறுகதைகளினுடைய ஒரு மகா ஜாம்பவான். அவன் அந்த காலகட்டத்திலே அன்றைக்கு இருந்த தனது ஜாதியை அவன் உள் விசாரணை செய்தான். அதை வெளியே கொண்டு வந்தான். ஆனால் அதுக்கப்புறம் யாருமே அதுபோல இந்த சமூகத்தின் வாழ்வியலை ஒரு குறுக்குவெட்டு தோற்றமாக பார்க்கிற ஒரு காரியத்தை செய்யவில்லை. அண்ணாவின் வழிவந்த எழுத்தாளர்களும் ஜாதியம் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது, அதற்கு மாற்றாக என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து பல சிறுகதைகளை நமக்கு தந்தார்கள். அதைப்போல முற்போக்கு பேசுகிற கம்யூனிஸ்டுகள் கொடுத்திருக்கிறார்களா என்றால் கொடுக்கவே இல்லை. அவங்க பேசவே இல்லை. அவங்க பேச்செல்லாம் வேறு ஏதாவது தொழிற்சங்கம் அது இது. இங்கே ஜாதி தான் முதலில் இருக்கிறது என்பதை பெரியார் சொன்னார். ஜாதியா சுதந்திரமா அப்படின்னு கேட்டால் ஜாதி ஒழிக்கிறது தான் என்னோட முதல் கடமையினார். ஏன் என்று கேட்டால் ஜாதியம் ஏழை பணக்காரன் என்று பார்ப்பதில்லை, வலிமையானவன் வலிமையற்றவன் என்று பார்ப்பதில்லை. சமூகத்தினுடைய வாழ்வியல் சிக்கல்களிலே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஒரே சூழ்நிலையிலே ஜாதியம் வைத்து கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறது. தாழ்த்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவனாகத்தான் இருக்க வேண்டும். ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களாகவே இருக்க வேண்டும். அப்படித்தான் இருக்க வேண்டும். இப்படித்தான் சமூக வரையறையை கட்டமைத்திருக்கிறோம். அவர்கள் எப்போதும் எங்களுக்கு அடிமையாக இருந்து எங்களுக்காக வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் களனியிலே உழைக்க வேண்டும். அவர்கள் காய்கறியை பயிரிட வேண்டும். அவர்கள்
உடைகளை நெய்து தர வேண்டும், எல்லாவற்றையும் செய்து தர வேண்டும், நாங்கள் மட்டும் சொகுசான வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற கட்டமைப்பு தான் ஜாதியத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது. அதை தகர்ப்பதற்கான எழுத்து என்பதுதான் ஒரு சரியான எழுத்தாக இருக்க முடியும் என்று நான் எண்ணுகிறேன். டாம் மாமனின் குடில் என்று ஒரு நாவல் இருக்கிறது. ஹேரியட் பீச்சர் ஸ்டோவ் என்கிற ஒரு பெண்மணி எழுதிய நாவல். ஒஹியோ நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த கரையிலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறாள். அந்த கரையிலே அடிமை வியாபாரம், நீக்ரோக்களை வைத்து வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களை கொடுமையாக சித்திரவதைப்படுத்தி அடித்து இழுத்து சொல்கிறார்கள். அடிமைகள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகிறார்கள். எங்கேயாவது அடிமைகள் தப்பித்து ஓடிவிட்டால் அவர்கள் குடும்பத்தையே கொலை செய்து தூக்கிலிடுகிறார்கள் என்பதையெல்லாம் தனது ஒரு சகோதரன் மூலமாக கேட்கிறான். மற்றொரு சகோதரன் அடிமைக்கு ஆதரவாக இருக்கிறான். இந்த சூழ்நிலையில் இந்த கதைகளையெல்லாம் அந்த நதிக்கரையிலிருந்து பார்த்து கொண்டிருந்த அந்த ஹேரியட் என்கிற பெண்மணி எழுதிய டாம் மாமனின் குடில் என்கிற நாவல் என்ன செய்தது தெரியுமா? பிற்காலத்திலே அமெரிக்காவிலே இருந்த அடிமை தொழிலை கருவறுக்கச் செய்தது. ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் அழைத்து, இந்த அடிமை விடுதலை சாசனத்தில் நான் கையெழுத்திடுகிறேன் என்றால் அதற்கு காரணம் நீங்கள் எழுதிய டாம் மாமனின் குடில் என்று அவர் சொன்னார். இங்கிலாந்துக்கு போனார் அந்த பெண்மணி ஹேரியட். இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அன்றைக்கு இருந்த விக்டோரியா மகாராணியார், அவருடைய இளவரசர் எல்லோரும் அழைத்து ஒரு மாபெரும் கலைப்படைப்பை, எழுத்தை, சமூகத்தை மாற்றி இருக்கிற ஒரு படைப்பை நீங்கள் தந்திருக்கிறீர்கள் என்று அன்றைக்கு இருந்த எல்லா எழுத்தாளர்களும் பாராட்டினார்கள். அதுபோன்ற படைப்பை தமிழகம் தரவில்லை. சமீபத்திலே பானு முஸ்தாக் என்கிற ஒரு பெண்மணி கர்நாடகத்தில் இஸ்லாமிய பெண்மணிகளுக்குள்ளே இருக்கிற துயரங்களை பற்றி பேசியிருக்கிறார்கள். அது புக்கர் அவார்டு வரைக்கும் போயிருக்கு. புக்கர் அவார்டு என்பது 54 லட்சம் கொடுக்கக்கூடிய அருந்ததி ராய் பெற்ற பரிசு. அந்த பரிசை வேறு யாரும் பெறவில்லை. அதை பற்றி நாம் பேசவே இல்லை. ஒரு இஸ்லாமியர் எழுதிவிட்டார் என்பதால் யாரும் பேசுவார்கள்? பேசவே மாட்டார்கள். அது இருக்கட்டும், அது வேறு ஒரு கதை. ஆனால் சமூகத்திலே இருக்கக்கூடிய உள்ளாக இருக்கக்கூடிய முரண்பாடுகளை எந்த அளவிற்கு ஒரு எழுத்தாளன் பதிவிடுகிறானோ அவன்தான் சமூகத்தினுடைய எழுத்தாளன். சமூகத்தினுடைய மனச்சாட்சி அதுபோன்ற எழுத்துக்களை இவை தர வேண்டும் என்பதுதான் இந்த செவ்வருக்கை நூலிலே நான் சொல்ல வருகிற விஷயம். எத்தனை பேர் அதை செய்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிற போது, இந்த செவ்வருக்கை நூலை வெளியிட்ட பல பேர் இன்றைக்கு செவ்வருக்கை நம்முடைய முகநூலிலே மற்ற இடங்களில் வந்திருக்கு. ஆனால் யாராவது வந்திருக்கிறார்களா என்றால் இல்லை. எல்லாம் வந்திருக்கிறதெல்லாம் தோழர் காசி, தோழர் வந்திருக்காங்க, திராவிடர் கழகத்திலேருந்து வந்திருக்காங்க, அக்கா இளம்பரை வந்தாங்க, இங்கே பேராசிரியர் சட்டக்கல்லூரி பேராசிரியர் முருகேசன் வந்திருக்காங்க, இந்த தோழர் ஜெகதீசன் வந்திருக்காங்க. இப்படித்தான் நான் எதிர்பாராத ஆட்கள் தான் இங்கே வந்து எங்கள் தந்திருக்கிறீர்கள். இதில் 12 கதை எழுதியிருக்கிறேன். முதல் 3 கதைகள் வந்து என்ன அப்படின்னா, முதல் 3 கதைகள் 300 வருடங்களுக்கு முன்பாக அதற்கு முன்னாடி எழுதியிருக்கிற கதைகள். தமிழகத்திலே தென் மாவட்டங்களிலே தான் அதிகமான சிறு தெய்வங்கள் வணங்கப்பட்டு வருகின்றன. எல்லாவற்றிற்கும் ஒரு குலசாமி இருக்கிறார்கள். எல்லார் வீட்டிலும் ஒரு குலசாமி இருக்கிறார்கள். பல வீடுகளில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் ஒரு கன்னிசாமி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கேள்வியை முன் வச்சாங்க நம்முடைய மலர்வதி தோழர், சாகித்ய அகாடமி விருதாளர். அவங்க கேட்டாங்க, இந்த கன்னிக்குழி என்கிற இந்த கதையில் நீங்கள் ஏதோ ட்விஸ்ட் வச்சுருக்கிறதா சொன்னீங்களே, அப்படி வச்சுருக்க ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டாங்க. இது அவங்க நாகர்கோவிலை சேர்ந்தவர்கள், அவர்களுக்கு இந்த கதை தெரியாது. ஆனால் நம்ம ஊரில் எல்லாமே அந்த காலத்தில் யாரோ ஒருத்தன்
ஒரு துலுக்க ராஜாவோ ஒரு நாயக்க மன்னனோ அல்லது பிரிட்டிஷ்காரனோ யாரோ வந்து இந்த பிள்ளை அழகாக இருக்குது, நாளைக்கு இந்த பிள்ளை எனக்கு தந்துருங்க, நான் கட்டிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு குழியை தோண்டி அதுக்குள்ளே வச்சு அதில் இறந்து போன நாளைக்கு அவன் வந்தான்னா ஒருத்தருமே இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுவோம் என்கிற கதை எல்லார் மத்தியிலும் இருக்குது. அது திருநெல்வேலி மாவட்டம், ஒன்றுபட்ட திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த எல்லாத்துக்கும் தெரியும். சவுத்துலேயும் எல்லாத்துட்டையுமே இருக்குது, மதுரையிலையும் இருக்குது. இதை படித்து விட்டு மணிமாறன் முன்னுரை எழுதியிருக்கிற மணிமாறன் கூட சொன்னார், அங்கேயும் அப்படி ஒரு ஆசாரிகளுக்குள்ளே ஒரு கதை இருக்கிறது அப்படின்னு சொன்னார். நான் எழுதியிருக்கிற நீர்ப்பரணியில் அப்படி ஒரு முஸ்லீம் கதை இருக்கிறது என்று நான் எழுதியிருக்கிறேன். ஆர்என்கே நல்லக்கண்ணு தோழர் அவர்கள் குடும்பத்தில் கூட இப்படி ஒரு கதை நடந்ததாக அவரே சொல்லியிருக்கிறார். கன்னிக்குழி என்பது ஆனால் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, எல்லா இடத்துலையும் அந்த பெண் கன்னியை செத்து போகிறாள். செத்து போகிறதுக்கு காரணம் அன்னைக்கு மறுநாள், அதுதான் மறுநாள் அப்படி ஒரு ஆங்கிலேய அதிகாரியோ ஒரு துலுக்க ராஜாவோ ஒரு நாயக்க மன்னனோ வரவே இல்லை. யார்கிட்டையும் எல்லா கதைகளும் இருக்குது. குலுக்கைக்குள்ளே கொண்டு போய் வச்சு நெல்லை போட்டு அவங்கள கொண்டு போட்டோம், அவன் இறந்து போயிட்டாங்கங்கிற கதையெல்லாம் இருக்குது. ஆனால் யார்கிட்டையுமே அப்படி மறுநாள் வந்தான், அவன் தேடி பார்த்தான் அப்படிங்கிறது இல்லை. என்ன ஒன்றுனா, இவன் ஓடி போயிடுவாளோன்னு பயந்து, இவனுடைய ஜாதி அடையாளம் போய்விடுமோ என்று பயந்து அதை குழிக்குள்ளே வச்சு கொண்டு போட்டாங்கிறது தான் உண்மை என்பதைத்தான் அந்த கதையில் சொல்லியிருக்கேன். இதுதான் கதையில் நான் சொல்லியிருக்கிற விஷயம். செவ்வருக்கை கதையும் இந்த கதையும் அதில் சொல்லும்போது, செவ்வருக்கை என்கிற கதை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எழுதியிருக்கிறது தான் செவ்வருக்கை. ஆனால் உண்மையான கதை யூடியூப்பில் இருக்கிறது, போய் பாருங்கள். குலவாழை இசக்கியம்மன் கதை என்கிற ஒரு கதை யூடியூப்பில் இருக்கிறது, போய் பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா அதில் ரசக்கதலியை அந்த நிறைசூலிக்கு தன் கணவன் கொடுத்து விடுவான். ரசக்கதலியை சாப்பிட்ட அந்த பெண்ணை வந்து மறுநாள் அடித்து எல்லாரும் குடும்பத்தை கொண்டுடுவாங்க, அவங்கள சாமியாக கொண்டாடுறாங்கங்கிற கதை. அதை நான் செவ்வருக்கை என்று மாற்றியிருக்கிறேன். அதில் ஒரு கேள்வியை முன் வச்சாங்க, முதல் விளைச்சல் ரெண்டாவது விளைச்சல் என்று. முதல் விளைச்சல் காட்டு விவசாயம் என்பது வேறு, நாட்டு விவசாயம் என்பது வேறு. காட்டு விவசாயத்தில் அந்த கதையிலே வருது, நீங்கள் அதையும் போய் பார்க்கலாம். காட்டு விவசாயத்தில் நான் அதுக்கப்புறம் கேட்டதுக்கப்புறம் சொன்னாங்க, வாழையை போட்டாலும் கூட கீழே வருகிற அது வரக்கூடிய கன்று வாழையில் கூட காட்டில் வந்து வாழை குலைகள் வரும் என்று அவர் சொன்னார்கள். அதை போல் அந்த புதர் மண்டிய அந்த எல்லா இதுலேயும் கம்பு திணை எல்லாவற்றையும் சொன்னாலும் முதல்ல இருக்கிற அந்த முற்றிய கதிர்களை மட்டும் அவர் முதலாளியை கொடுத்துட்டு அதன் பிறகு ஒரு மாதம் கழித்து வருகிற எல்லா கதிர்களையும் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் என்பது அந்த கதையில் இருக்குது. அநேகமாக அவங்க சொன்ன மாதிரி அந்த ஹேமா கதையில் இந்த 3 வருஷம் இதை பற்றி இன்னொருத்தரும் கேட்டாங்க. நான் அதை அவ்வளவு திட்டமிட்டு அந்த கதையில் அந்த 3 வருஷம் அப்படிங்கிறது அவங்க கல்யாணம் முடிச்சுட்டு அங்கே வரும்போது அங்கே என்னெல்லாம் நடந்தது, சென்னையில் வைத்து அந்த பெண்மணி எப்படி இருந்தார்கள் என்பதை பற்றி நான் விளக்கமாக எழுதியிருக்கிறேன். அநேகமாக நான் அதை பார்க்குறேன். அது இருக்கும் பட்சத்தில் அடுத்த பதிப்பு தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்குள்ளேயே நிறைய வித்துடுச்சு. அதனால் இப்போ கூட புத்தகம் இல்லை. புத்தகம் இந்த புத்தக கண்காட்சியில் வரும். அதில் இன்னொரு கதை என்னென்னா, இந்த ஒரு 5 நிமிஷம் தான், 2 கதையை மட்டும் நான் டீட்டெயில் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஏன்னா அவங்க கதைகளை பற்றியான உள் விவரங்களை தான் பேசினாங்க. ஏன் கதை எழுதுனேங்கிறத நான் சொன்னால் தான் சில ஏரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பொண அடக்கம்ங்கிற ஒரு கதை. 2 பேரும் தற்கொலை பண்ணிட்டாங்க. ஒரு இடைநிலை ஜாதியை சேர்ந்தவரும், அந்த இடைநிலை ஜாதியை சேர்ந்தவர் தான் அந்த தொகுதியில் அதிகமாக இருக்காங்க. அவங்க தான் எம்எல்ஏவாக இருக்காங்க. ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணும் இறந்து போயிடுறாங்க. 2 பேரையும் பணத்தை வந்து அந்த ஜாதியில் உள்ளவங்களும் வாங்க மறுத்துட்டாங்க. இவங்க பயந்து போய் அவங்களே வாங்கலை, நாங்கள் பணத்தை வாங்கினா சிக்கலாயிரும், அதனால் நாங்களும் பணத்தை வாங்க மாட்டோம்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இடைநிலை ஜாதியில் இருக்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறவர் அந்த ஜாதிக்காரராக இருக்கார். அவர் வந்து நாங்கள் மரியாதையோடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரனையே இதை தூக்கிட்டு போக வச்சு, கொல்லிக்கூடம் எடுக்க வச்சு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் ஒரு பெரிய வீடியோவெல்லாம் எடுத்து
ஒரு பெரிய பாருங்கள் ஒரு அனாதை பணத்தை நாங்கள் எவ்வாறு நாங்கள் இது பண்ணோம் அப்படின்னு சொல்லி வெளியே காட்சியாக கூட காட்டுறாங்க. ஆனால் அந்த பெண்ணை ஒரு அழகாக சொன்னார்கள் மலர்விதி அவர்கள், நாயை புதைப்பது போல ஒரு ஆத்தங்கரை ஓரம் சாதாரணமாக அந்த தாழ்த்தப்பட்ட பெண்ணை புதைத்து விட்டு அது ஒரு ஃபோட்டோ கூட இல்லாமல் ஒன்று கூட இல்லாமல் அழித்து விடுகிறார்கள் என்பதை நான் சொல்லவில்லை. இங்கே பேசிய இந்த நிகழ்ச்சி முன்னாலே நடந்த நிகழ்ச்சிகளே பேசிய மக்கள் வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்கள் சொன்னார்கள். நான் அதை முன்னோட்டத்திலே குறித்திருக்கிறேன். அதுபோல தான் சாதிக்கயிறு அப்படிங்கிற ஒரு கதை எழுதியிருக்கிறேன். பிள்ளைகளை பூராத்தையுமே திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் 2 விஷயம் இருக்குது. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறையில் தான் ஜாதிக்கான தனித்தனி குவாரண்டிகள் இருக்கிறது. அதை நம்ம டீட்டெயில் பண்ண வேண்டியதில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை போல் திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் எந்த ஜாதி அதிகமாக இருக்கிறதோ, எந்த ஜாதி அங்கே மையப்படுத்தப்பட்டு இருக்கிறதோ, அந்த ஜாதியைச் சேர்ந்த 2 ஆசிரியர்கள் அங்கே வேலைக்கு போட்டால் தான் அவங்கள சமாதானப்படுத்த முடியும், அவர்களை வைத்து கொண்டு ஸ்கூலை நடத்த முடியும் என்று திருநெல்வேலி மாவட்டம், ஒன்றுவட்ட திருநெல்வேலி மாவட்டம் பூரா நடந்துக்கிட்டு இருக்கு. அது நேரடியாக எனக்கு தெரியும். அந்த சூழலில் ஒரு கொலை நடந்து போகுது பையனுக்குள்ளே, இந்த சின்னத்துறை போல் நாங்குநேரில் நடந்ததை போல். அந்த கொலைக்கு பிறகு அவர் மேலே தலைமை ஆசிரியர் மீது ஒரு விசாரணை வைக்கிறார்கள். அதில் விசாரணையில் ஒரு போலீஸ் வருகிறார், ஒரு சிஇஓ அந்த மாவட்ட பள்ளி கல்வி அதிகாரி வருகிறார், மற்றவங்களாம் வருவாங்க. அந்த போலீஸ் அதிகாரி எப்படி தலைமை ஆசிரியரை காப்பாற்றி விட்டு போய்விட்டார் என்பதை தான் சொல்லியிருக்கேன். அந்த கதையில் முன்னோட்டத்தில் நான் சொல்லியிருக்கிறேன், பிள்ளைகள் தான் கையில் சாதி கயிறை கட்டியிருக்கிறார்கள். ஆனால் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் அல்லது ஆணவ மக்களும் தங்கள் இருதயத்திலே ஜாதி கயிறை கட்டியிருக்கிறார்கள். அவர்கள் ஜாதியை காப்பாற்றத்தான் துடிக்கிறார்கள் என்று தான் அதை சொல்லியிருக்கேன். இப்படி 12 கதைகளும் 12 விஷயங்களை பேசியிருக்கு. அந்த கதையில் உள்ள கடைசியில் மிக அழகாக தோழர் திருநாவுக்கரசு அவர்கள் சொன்னதைப் போல கடைசி கதையில் கடைசி நிகழ்ச்சியில் இப்படி சொல்லியிருப்பேன். அந்த ஊரில் நம்ம தாளையத்தில் நடந்தது தான், வெட்டி குற்றீரமாக்கி போட்டு போய் விடுவார்கள். அது போனதுக்கப்புறம் அவங்க மேலே கேஸ் நடந்து இரட்டை ஆயுள் தண்டனையெல்லாம் திருநெல்வேலியில் கொடுத்தாங்க, அதெல்லாம் தெரியும். ஆனால் கடைசி வரை அந்த அருந்ததிய பெண்ணை அவர்கள் யாரும் கொடியேற்ற விடவில்லை. ஆனால் துணிந்து கொடியேற்றி விட்டு இதுபோன்று இனிமேல் யாரும் 2 வருடம்தான் இருக்கிறது, இந்த 2 வருடத்தில் யாரும் என்னை அசைக்க முடியாது, என் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லிவிட்டு அவள் கடைசியாக நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு பாரதி சொல்லுகிற புரட்சி பெண்ணாக அவள் நிமிர்ந்து நடந்து போனாள் என்று கதையை முடித்து இருப்பேன். அப்படி முடித்திருந்தால் கூட இல்லை, அதைவிட தாண்டி ஒன்றும் சொல்லியிருப்பேன். அவள் நிமிர்ந்து நடந்து போனால் எல்லோரும் பக்கத்தில் போகவே பயப்பட்டார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு ஒரு துப்பாக்கி லைசன்ஸ் வழங்கியிருப்பதாகவும் அதை அவள் இடுப்பில் சொருகியிருப்பதாகவும் எல்லோரும் நினைத்து கொண்டார்கள் என்று நான் எழுதி முடித்திருப்பேன். ஒரு சமூக வாழ்க்கையில் இதை துணிந்து இவ்வாறு நடக்கிற இந்த கொடுமையை துணிந்து மாற்ற வேண்டும் என்கிற கதையாக இந்த சாதி நாற்காலி என்கிற 12வது கடைசி கதையை நான் வைத்திருக்கிறேன். இப்படி 12 விதங்களிலே இருக்கிறது. தோழர் முத்தமிழ் அவர்கள் இதற்கு அருமையாக யூடியூப்பில் ஒரு நீண்ட விமர்சனத்தை போட்டிருந்தார்கள். அதில் சொல்லுகிற போது அவர் சொல்லுகிறார், இந்த 12 கதைகளும் 12 விதமான ஜாதி ஆணவ மாறுபாடான சித்திரங்களை நமக்கு தருகிறது. ஜாதியம் மாறிக்கொண்டே இருக்கிற சித்திரங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் ஜாதி அப்படியே இருக்கிறது, ஜாதியின் ஆணவம் அப்படியே இருக்கிறது, ஜாதிக்கு பின்னாலே நடக்கக்கூடிய கொடுமைகள் அப்படியே இருக்கிறது. இவைகள் மாற்றப்பட வேண்டும், இவைகளுக்கான கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த செவ்வருக்கு எழுதியிருக்கிறேன். இதில் ஒன்று நல்லது நடந்திருக்கு. தஞ்சாவூரிலிருந்து கு. இலக்கியன் என்கிற எழுத்தாளர் என்னிடம் பேசுகிற போதும், அல்லது பெரம்பலூரிலிருந்து மூர்த்தி என்கிற ஒரு எழுத்தாளர் பேசுகிற போதும் சொன்னார், இதை நாங்கள் எழுதியிருக்கிற வேண்டும், ஆனால் நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள், இது போன்ற கதைகள் தமிழகத்திலே அதிகம் வரும், அதை நீங்களும் எழுத வேண்டும் என்று சொன்னார். அதை நீங்கள் தான் எழுத வேண்டும் என்று நான் அவரிடம் சொன்னேன். அது சீக்கிரமாக நடைபெறும். எல்லாம் சமநிலை பெற வேண்டும் என்பதுதான் எண்ணமாக இருக்கிறது. ஜாதி யாருக்குள்ளும் இருந்து விட்டு போகிறது.
ஜாதி என்று சொல்வதிலே ஒன்றும் இல்லை, அது கரைந்து போகும் என்று பண்பாட்டுவியல் ஆய்வறிஞர் தோப்பா அவர்கள் சொல்வார்கள். அது கரைந்து போவதற்கான காரியத்தை அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நாம் கலப்பாக மாறிவிடுகிற போது சமூகம், அந்த சமூகத்தினுடைய பெரும்பான்மை இது ஜாதியை பார்க்க மாட்டோம் என்கிற எண்ணம் கொண்ட மக்களாக நாம் மாறிவிடுகிற போது எல்லாம் மாறிவிடும். இந்த ஆணவமும் கொடுமையும் அழிந்து போகும். அந்த நிலையை நாம் எய்துவோம். ஒரு காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எல்லாம் அண்ணா எழுதிய எழுத்துக்களும் புதுமைப்பித்தன் எழுதிய எழுத்துக்களின் மூலமாக அவையெல்லாம் மாறி அங்கே எந்த விதமான இதுவும் இல்லாமல் இருக்கிறது. சமூக நீதி நமக்கு கிடைத்திருக்கிறது. அதுபோக ஜாதி ஆணவ கொடுமை ஒழிந்த சமநீதி நமக்கு கிடைக்கும். அந்த காலம் விரைவில் வரும் என்று இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தமிழ்மாறன், பிரியா மனோகரன் மற்றும் வந்து வாழ்த்தி அழகாக பேசிய தோழர் மலர்வதி, தோழர் திருநாவுக்கரசர் அவரோடு வந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும், அம்பாசமுத்திரத்திலிருந்து பாரதி கண்ணன் வந்திருக்கிறார், எல்லா இடங்களிலிருந்தும் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நெஞ்சார நான் நினைந்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தோழர் தீன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். இறுதியாக இந்த நிகழ்ச்சியினுடைய ஒட்டுமொத்த சாராம்சமாக சில விஷயங்களை தாமிரபரணி சிந்தனை பள்ளியின் சார்பாக இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம். பொதுவாக எல்லாரும் சொல்கிறாங்க, சாதி நம் மனதில் இருக்கிறது, அது நம் சிந்தனையில் இருக்கிறது அப்படின்னு. இதற்கு 2 நிகழ்வை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இந்த நூலுக்கென்று ஒரு அடையாளம் கிடையாது. இது தலித் இலக்கியம் என்றோ அல்லது இது ஒடுக்கப்பட்டவர்களுக்கான விடுதலை கருத்தியல் என்றோ சொல்ல முடியாது. அந்த வகையில் இந்த நூல் இன்னொரு தடையை உடைத்திருக்குது. பெரிய படித்தவர்கள், மிகப்பெரிய தத்துவ கண்ணோட்டம் கொண்ட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு செய்தியை குறிப்பிட்டு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். 1979ஆம் ஆண்டு நாகப்பட்டினம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த எஸ்ஜி முருகையன் இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் மிகச்சிறந்த நாடாளுமன்றவாதியாக பதிவு செய்யப்பட்டவர். உலகத்தில் ரஷ்யா நடைமுறைப்படுத்திய உழைப்பு கொடைகிறது உழைப்பு தானத்தை பயன்படுத்தி 36 கிலோமீட்டர் ஒரே நாள் ஒரு ஆற்று படுகையில் சாலை போட்டு கிராமங்களை இழைத்து இந்த சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக பெரிய சமூக புரட்சியை செய்தவர். ஜனவரி 6ஆம் தேதி அவர் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். அவர் சாகும்போது அவர் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மிகப்பெரிய நாடாளுமன்ற உறுப்பினர். நல்லக்கண்ணு ஐயாவுடைய 1 வயது மூத்தவர். நல்லக்கண்ணு ஐயாவும் எஸ்ஜி முருகையனும் தான் இங்கேருந்து ரஷ்யா வரைக்கும் போய் தத்துவ கல்வி பயின்றவர்கள். அப்பேற்பட்ட ஒரு மாமனிதன் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். ஒரு கட்சியினுடைய சித்தாந்தத்தை உயர்த்தி பிடித்து, பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்கிற ஒரு கோட்பாட்டை உயர்த்தி பிடித்து அந்த மக்களை, எல்லா சமூக மக்களையும் வென்றெடுத்து அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இலக்கியவாதியாகவும் வரலாற்று ஆய்வாளராகவும் எழுத்தாளராகவும் உருவெடுத்த எஸ்ஜி முருகையன் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட பிறகு, நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அவருடைய நினைவேந்தல் நிகழ்வை எடுக்கும்போது தாப்பாண்டியன் பேசுகிறார். அந்த காணொளி இன்னும் வச்சிருக்கிறோம். ஊராட்சி மன்றத்தில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு நடைமுறை வருவதற்கு முன்பே கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த எஸ்ஜி முருகையனை கொண்டு வந்து ஊராட்சி மன்ற தலைவராக்கிட்டு அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு சித்தாந்தத்தை, மார்க்சியம் என்கிற மகத்தான உலக கண்ணோட்டத்தை, மானுட விடுதலைக்கான தத்துவ கண்ணோட்டத்தை உயர்த்தி பிடித்து அதில் அவர் ஆழ அகல கற்று ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் உயர்நிலை உறுப்பினராகவும் வருகிற ஒருவனை எப்படி தாழ்த்தப்பட்டோர் என்று அந்த கட்சியினுடைய அந்த சித்தாந்தத்தை பயின்று அந்த கட்சியினுடைய சட்டத்திட்டங்களுக்கு, நடைமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு கட்சியினுடைய மாநில அதிகாரமிக்க பொறுப்புக்கு வந்தவரால் சொல்ல முடிகிறது என்று சொன்னால், இங்கு மார்க்சியம் படித்தாலும் சரி, அம்பேத்கரியம் படித்தாலும் சரி, பெரியாரியம் படித்தாலும் சரி, தமிழ் தேசியம் படித்தாலும் சரி, எந்த இசங்களை படித்தாலும் அந்த இசங்களின் மைய கருவாக இருப்பது சாதியம் என்பதற்கு இந்த செவ்வருக்கை நூல்தான் சான்று.
இந்த நூலில் மலர்வதி அவர்கள் பேசியதும் அண்ணன் திருநாவுக்கரசன் அவர்கள் பேசியதை காட்டிலும் பேசா பொருளை, இந்த நூலில் பேசா பொருளை மட்டும் ஒரு 500 பக்கம் எழுதலாம். ஒரு வாரம் மனதின் சமநிலையை குலைத்த நூல்களில் ஒன்று. தொடரும் தவிப்புன்னு பூங்குழலி எழுதின ஒரு நூலுக்கு அப்புறம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆனது ட்ராயை பற்றி வியட்நாமில் எழுதியிருப்பாங்க. அவங்க வீட்டம்மா ஒரு நூல் எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் தொடரும் தவிப்பு தான் அந்த வரிசையில் நிற்கிது. மிகப்பெரிய நூலை இன்னும் விரிவாக கூட்டங்கள் நடத்தணும். ரெண்டாவது, ஒரு இலக்கியம் என்பதற்கு இது தலித் இலக்கியமா, இது தமிழ் தேசிய இலக்கியமா, இது இஸ்லாமிய இலக்கியமா அப்படிங்கிற வகைப்படுத்தப்படுகிற அயோக்கியத்தனத்திற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு சம்மட்டி அடியை கொடுக்கிற நூல் இந்த நூல். இந்த நூலை பற்றி நான் ஒரு கட்டுரை எழுதுறேன், ஒரு பத்திரிகைக்கு எழுதிட்டு இருக்கேன், கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த அடையாளப்படுத்தல்கள், இந்த வகைப்படுத்தல்கள், இந்த அடையாள அரசியல் எல்லாம் எங்க கொண்டு போய் நிற்கினா எதை பாதுகாக்குதுன்னு சொன்னா சாதியைத்தான் பாதுகாக்கு. நீங்க இசங்களை படிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நீங்கள் கட்சிகளில் பயணிக்க வேண்டிய தேவையெல்லாம் இல்லை. நீங்கள் மனிதனாக சிந்திக்க வேண்டும். ஒரு சமூகத்தினுடைய கேடுகள், அநீதிகள், ஒடுக்குமுறைகள், அதற்கு எதிரான போராட்டங்களை எல்லாம் இலக்கியங்களின் வழியாக இன்னொரு மனிதனுக்கு கடத்த முடியுமா என்ற உலகத்தில் நிறைய இருக்குது. ஆனால் ஒரு இலக்கியத்தை முத்திர குத்தக்கூடாது. இந்த சமூகத்தினுடைய சமநிலை குலைந்திருக்குது அப்படிங்கிற செய்தியை கொண்டு வந்து ஒரு மனிதனுடைய மனநிலையை குலைக்க முடியுங்கிறது இந்த இலக்கியம் சான்று. சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி சொல்லுவார், என்னுடைய இலக்கியம் எந்த அடையாளமும் என் இலக்கியத்துக்கு கிடையாது. நான் என் மக்களுடைய என் வாழ்க்கையை எழுதுறேன், வரலாறை எழுதுறேன். அதனால இதை தலித் இலக்கியம்லாம் நீ சொல்லக்கூடாது. அதனால் வருகிற எனக்கு எந்த புகழும் விருதும் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னார். அத்தகைய ஒரு கம்பீரமான குரலை இந்த செவ்வருக்கை நூலில் பார்க்குறோம். தொடர்ந்து இந்த நூலை தமிழ் படிக்கக்கூடிய எல்லோரிடம் வேற மொழியில் இதை மொழிபெயர்க்கிறதுக்கான ஒரு நண்பருக்கு சொல்லியிருக்கோம். மலையாளத்தில் விரைவாக இதை மொழிபெயருங்க, மிக முக்கியமான நூல். கன்னடத்தில் கொண்டு போங்க. எங்கெல்லாம் சாதியம் வேரூன்றி அது எல்லா சமூகத்தின் எல்லா தளங்களுக்கும் போகிறதோ அந்த மண்ணிலெல்லாம் இந்த நூல் மொழிபெயர்க்க வேண்டிய நூல். சாதி இந்துக்களிடம் மட்டும்தான் இருக்கிறது அப்படின்லாம் நம்பாதீங்க. செருப்பை கலட்டி அடித்த மாதிரி இந்த நூல். ஏற்கனவே இந்த நூலில் பேசுகிற அந்த நாசுவங்கிற கதை ஏற்கனவே ஆனால்ங்கிற ஒரு நூலில் இன்குலாப் எழுதியிருக்கிறாரு. இருந்தாலும் கிறித்துவம், இஸ்லாம், பௌத்தம் இந்திய மண்ணில் வேறு கொண்டுள்ள அத்தனை மதங்களுக்குள்ள சாதி இருக்கு. ரொம்ப தெளிவான கதை. அதனால் இந்த நூல் ரொம்ப முக்கியமான நூல், கொண்டாடப்பட வேண்டிய நூல். விரிவான கூட்டங்கள் நடத்தணும். ஒரு குறுகிய காலத்தில் திருநெல்வேலிக்கு 20 பேரை வச்சு கூட்டம் நடத்தலாங்கிறதுக்கு தான் நாங்கள் ஏற்பாடு பண்ணணும். நிறைய உறவுகள் வந்திருக்கிறீங்க. தொடர்ந்து தாமிரபரணி சிந்தனை பள்ளி இந்த நூலை இந்திய சமூகத்திடம் கொண்டு செல்வதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுக்கும் என்பதை சொல்லி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து உறவுகளுக்கும் தங்களுடைய பொன்னான நேரங்களை ஒதுக்கி பொறுமை காத்து முழு நிகழ்ச்சியும் பங்கெடுத்து இந்த நிகழ்வுக்கு அங்கீகாரம் அளித்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி சொல்கிறோம். அதேபோன்று இங்கு பேசிய எழுத்தாளர் மலர்வதி அவர்களுக்கும், அண்ணன் திருநாவுக்கரசன் அவர்களுக்கும், தோழர் MM தீன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கிய அன்புக்குரிய சகோதரி பிரியா மனோகரன் அவர்களுக்கும் தாமிரபரணி சிந்தனை பள்ளியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.